நீ பாருங்க, நாங்கள் வந்து ஜேஎஸ் சர்ப்ரைஸ் டெலிவரிந்து வரோம். சரி, உங்களுக்கு இன்றைக்கு வந்து 25வது வருஷம் அனிவர்சரின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு 2 கிஃப்ட் வந்து தந்துருக்குறாங்க. இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு யார் தந்திருப்பாங்க? தங்கச்சி குடும்பம் எங்கே இருக்கிறாங்க தங்கச்சி குடும்பம்? இது எங்களுக்கு வந்து ஃபாரின்லேருந்து வேற இல்லை, ஸ்ரீலங்காலேருந்து வந்தது. யாரு? கொழும்புல இல்லை, இது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து தான் வந்தது. ஆனால் குருநா சைட்லேருந்து வேற இல்லை, யாழ்ப்பாணத்தில் வெளியூர்லேருந்து வந்தது. தெரியலையா? இவங்க தானு சொல்லி யாரையும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க அப்போ. சொந்தம் பந்தம் யாரும் தந்திருக்க மாட்டாங்களா? வெளியூரா? யாழ்ப்பாணத்துக்கா? நான் குருநார் இல்லை, வெளியூர். வெளிநாட்டியா? குருநார் விட்டு வெளியே பாசி ஒரு அடியாளாங்க சைட்லேருந்து. நான் வந்துடையா இருக்கலாம். நான் வந்து இல்லையா தெரிஞ்சாக்கலாம். சரி, இப்போ என்ன தந்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஃப்ரேமோடு தந்தவங்க இன்னும் ஒரு கிஃப்ட் வந்துக்கிறேன், அது என்ன தந்துருப்பாங்க? தெரியலையா? சரி, என்னன்னு பார்ப்போமா? அது என்னவா இருக்கும் தந்தது? எவ்வளோ தந்துருப்பாங்க நினைக்கிறீங்க? ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா பாருங்க. ஐம்பது என்ன தந்திருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு யார் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியலையா? உங்களுக்கு என்ன கிஃப்ட்ன்றன்னு தெரியாமல் சில இதில் தந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டை நீங்களே வேண்டுன்னு சொல்லி தந்திருக்கலாம். இது உங்களுக்கு பெரிய ஒரு தொகைன்னு தந்திருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு யார் தந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சொல்ல தெரியலையா? உங்களுக்கு இப்போ புள்ளவள் இல்லாட்டிக்கு வேற யாராச்சும் தந்த மாதிரி பொருள் வந்திருக்கலாம். சரி, நான் வந்து இப்போ சொன்னேன்னா ஸ்ரீலங்காவில் இல்லை, ஃபாரின்லேருந்து தான் வந்தது. நீங்கள் அதில் யாருன்னு சொல்லுங்க. மைரன் அபி இல்லை. இவங்களாம் யாரு? உங்களுக்கு சொல்கிற பேர்லாம் யாரு? மருமகன். இது ஒரு ஆள் தான் தந்தது. இந்த 2 கிஃப்ட்டுமே ஒரு ஆள் தான் தந்தது. சரி, மற்ற கிஃப்ட் இருக்கு, அது ஓப்பன் பண்ணிப்பாமா? அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. யாரா இருக்கு? ஒன்றும் போடலையா? என்ன பேர் போட்டிருக்கு? எங்களுக்கும் அதுதான் சொல்லுவாங்க. யார் அவங்க? அவங்க யார் உங்களுக்கு? ஃப்ரெண்டா? உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட் தான் இது செய்யட்டாம்னு சொல்லி 50,000 காசும் இந்த ஃப்ரேம் தந்து விட்டவர். ஃப்ரெண்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? தேங்க்யூ சொல்லணுமா? அவர் ராமதா சொல்லணும் தேங்க்யூ. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு அவர் தான் சொல்லணும். உண்மையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படிலாம் செய்கிறது மத்திய காலத்தில், எங்கள் காலத்துலலாம் கஷ்டம் தான். உங்கள் காலத்துலேருந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று சம்பாதிச்சு வச்சுக்கிறீங்க. ஃப்ரெண்டுக்கு என்ன சார் தேங்க்யூ மட்டும் சொன்னால் சரியா? ஃப்ரெண்ட் வந்து ஃபாரினில் நிற்கிறபடியால் தான் வரையிலாண்டு கஷ்டமாம், இதை கொடுத்து விடட்டாம்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னார். இப்போ ஏதோ நாங்கள் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டோம் உங்கள்கிட்ட. உங்களுக்கு சந்தோஷமா? அன்றைக்கு எவ்வளோ சந்தோஷம்? நல்ல சந்தோஷமா? ஃப்ரெண்டுக்கு பார்த்து சொல்லுங்க அப்போ. சந்தோஷம் அம்மாச்சி, தேங்க்யூ நான் சொல்லுங்க அப்போ. தேங்க்யூன்னு சொன்னது என் ஃப்ரெண்ட் எவ்வளோ கவலைப்பட போகிறேன்.
அப்படியே பார்த்து சொல்லுங்க அப்போ சினேகங்களோட அப்படி கேட்போம் அப்படி காயங்க அப்போ தனியான கேட்க ஆகலை பரவாயில்ல நீங்கள் மைக்கில் முடிச்சிச்சு மெதுவாக சொல்லுங்க அவங்க கேட்கும் அவரான் எடுக்கு எடுங்க உனக்கு இது அனுப்பிடானே பார்த்துருக்காங்க வணக்கம் சரி ஒரு பெரிய தேங்க்யூன்னு சொல்லுங்க விடுவோம் அப்போ சரி பெரிய தேங்க்யூ சொல்லி சரியா சந்தோஷமா உங்களுக்கு சரி நாங்களும் ஜே சர்ப்ரைஸ் டெலிவரியால் உங்களோட வெட்டிங் என்ன சரி சந்தோஷமா எப்படியோ குடும்பங்களோட நல்ல வடிவாயிருங்க சரியா தேங்க்யூவா